குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இப்ப லாஸ்ட் 30 டேஸ் கிட்ட இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து ரிவிஷன் மோட்ல தான் வந்து இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு சார் நான் ரிவிஷன் பண்ணும்போது எந்த டாபிக்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும், எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், சில டாபிக் நான் லேர்ன் பண்ணாம இருக்கேன் அதெல்லாம் லேர்ன் பண்ணலாமா, இல்ல டெய்லி எப்படி நான் ஸ்பிளிட் பண்ணி வந்து நான் ரிவிஷன் பண்றது. இன்னும் சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். எக்ஸாம் டக்குன்னு வரப்போதே நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்கும். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா சயின்ஸ்ல ஒரு பக்காவான என்னன்னா கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரி, இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் போன வருஷம் சரி நிறைய வந்து என்னன்னா எக்ஸாம்ல சயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் வந்துன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து வாங்குறாங்க. இது எதுக்காகனா நான் சும்மா உங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இதுதான் நான் டீச் பண்றேன். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சரி, இப்ப ஆல்ரெடி அதாவது ஸ்டார்டிங்ல என்னன்னா சயின்ஸுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல சயின்ஸ் எப்படி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷம் கிட்ட இருக்கும். இதுல பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் கேட்ட கேள்விகள் என்ன மாதிரி டாபிக்லாம் கேட்டாங்க, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்தாங்க, எதெல்லாம் வந்து என்னன்னா டாபிக்ல கேள்வியை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாவே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐடியாவுமே இல்ல, இன்னமும் நான் சில டாபிக்லாம் வந்து நிறைய பெண்டிங் இருக்குன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 30 டேஸ் பிளான் ரைட்டா. இந்த 30 டேஸ்ல ஏன் சயின்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஏன் அதிக கவனம் கொடுத்து நீங்க சயின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுக்கு குரூப் கீழ 4 செக்ஷனா இருக்கும் ரைட்டா. அதுல சயின்ஸ்ல என்னன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 25 கொஸ்டின் என்ன பண்ண முடியும்னா உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் நான் 25க்குமே 25 எடுக்கணும், அதுக்கான ரீசனை வந்து சொல்றேன் பாருங்களேன். அதாவது 2019ல சென்னைசனோட வேக்கன்சி வந்து பாருங்க, 2024 பாருங்க, 2025 பாருங்க, நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். வேக்கன்சி கம்மியா இருக்கு. போன வருஷம் வந்து என்னன்னா 76 இருந்தது. இது ஓபிசியோட வந்து கட் ஆஃப். அப்ப அந்த அளவு வைக்கிறாங்க. 2000 பிளஸ் வேக்கன்சி கிட்டயே வந்து 76 வைக்கிறாங்க. வெறும் 1027 வேக்கன்ஸா இருக்கு. கண்டிப்பா என்ன ஆகும்னா நீங்க 80 பிளஸ் வந்து மார்க் எடுத்தே ஆகணும். அப்ப 80 பிளஸ் ஸ்கோர் வேணும்னா என்ன ஆகணும், சயின்ஸ்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா சயின்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஓரளவு நம்ம எஃபோர்ட் போட்டா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலாம்னா 20 பிளஸ் கிட்ட வந்து டெஃபினட்டா எடுக்கலாம். நான் சொல்றது மினிமம் 20 பிளஸ் கிட்ட வந்து நல்ல எஃபோர்ட் போடுற ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா மிச்சம் இருக்கிற நீங்க கரண்ட் அஃபேர் என்னதான் நம்ம முட்டி முட்டி போனாலும் சரி வச்சுக்கலாம், ஒரு 12 கொஸ்டின் இல்ல 15 கொஸ்டின்ஸ்க்கு மேல போகவே போகாது. எல்லாருக்குமே தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய வந்து ஜீனியஸா இருந்தாலும் சரி கரண்ட் அஃபேர் எல்லாருக்கும் மார்க் போகும். அதனாலதான் சொல்றேன் சயின்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. ரீசனிங் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேத் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் சில கேள்விகள் வந்து டஃபா வரும்போது அதுல ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியும் போது அப்ப என்ன ஆகும்னா மேபி வந்து மிஸ்டேக் வரலாம். ஆனா சயின்ஸ் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான். அந்த பேசிக்ஸ் நல்லா வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா நம்ம லேர்ன் பண்ணிட்டா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதை நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து நீங்க சயின்ஸ்ல எஃபர்ட் போடலாம். நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலான என்ன கிடைக்கும்னா அவுட்புட் கிடைக்கும். அதனாலதான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, இப்ப நான் ஆல்ரெடி வந்து சிலபஸ் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. எப்போதும் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரிவிஷன் பண்ணாலும் சரி, எது ஓரியன்டா தான் ரிவிஷன் பண்ணணும்னா சிலபஸ்ல இருக்காது ரைட்டா. நம்மளுக்கு சயின்ஸ் பொறுத்த அளவுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ரைட்டா. இப்ப இந்த 25 கொஸ்டின்ல டீடைல் சிலபஸ் பாருங்களேன். அவன் என்ன சொல்லியிருக்கான், சிலபஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்னா என்ன, பயாலஜி ரைட்டா. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்இ அவன் தெளிவா சொல்லிட்டான். சிபிஎஸ்சியோட லெவல் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற வந்து சயின்ஸ் வந்து நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் எடுத்த கிளாஸஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணிருப்பேன்னா கிளாஸ் வந்து எடுத்திருப்பேன். இப்ப பிசிக்ஸ்ல பாருங்களேன். பிசிக்ஸ் என்சிஆர்டில இந்த 12 டாபிக் தான் இருக்கு. இந்த 12 டாபிக் தான் இருக்கு. இப்ப இந்த 12 டாபிக்குமே படிக்கணுமோனா வேற வழியே கிடையாது. நீங்க 11 டாபிக், ஒன்னுல இருந்து 11 டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியே தீரணும். எதை வச்சு சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் தான். நீங்க பாத்துக்கலாம். போன வருஷம் குரூப் கீழே கேட்ட கேள்வியில எல்லாமே பிசிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து கேட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேட்டுட்டாங்க. இந்த டாபிக் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி கிளாஸஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க ஃபண்டமெண்டல் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணணும். ஆல்ரெடி நான் லேர்ன் பண்ணிட்டேன் சொன்னா மறுபடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ற மாதிரி வந்து லேர்ன் பண்ணுங்க. டைமிங் கொஞ்சம் வந்து ஸ்பீடா வச்சுட்டு என்ன பண்ணுங்க, என்னென்ன கான்செப்ட் இல்ல பிடிஎஃப் இருக்கு, பிடிஎஃப் எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு வாட்டி நீங்க வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க, பேசிக் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண டெஸ்ட் எடுங்க. நான் குரூப் டில பிசிக்ஸ்க்கு வந்து நான் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டெஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். இல்ல ஒவ்வொரு டாபிக்கும் ஆட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டாபிக்லையும் 25 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு டாபிக்லையும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, டெஸ்ட் எடுப்பீங்க. டெஸ்ட் எடுக்கும் போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். கேள்விகள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அகைன் அகைன் சொல்றதுக்கான ரீசன் இந்த டைம் ரிவிஷன் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணுங்க. ஒரு டாபிக் எடுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டுக்கான வந்து என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அதுல ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்றோமா, ஏன் தப்பு பண்றோம்னு வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த வேலை நீங்க டெய்லி வந்து என்னன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா முடிக்கும் போது உங்களுக்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இல்ல நான் சும்மா ரேண்டமா வந்து என்னன்னா சும்மா பிச்சு பிச்சு படிச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃபிளெச்டா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்காது. அதுக்காக தான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒவ்வொரு இதுமே, அதாவது பிசிக்ஸ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் யூடியூப்ல கொடுத்துருக்கேன். இதையுமே நான் ஆப்ல வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்கா கொடுத்துருவேன். இந்த பிளேலிஸ்ட்கான எல்லாமே நான் வந்து லிங்கா கொடுத்துருவேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். ரைட், இது வந்து பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி வாங்க. கெமிஸ்ட்ரியோட ஸ்கூல் புக், அதாவது என்சிஆர்டி ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த 9 டாபிக், இந்த 9மே படிச்சாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 8 டாபிக் நீங்க படிச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. 8 டாபிக்ல இருந்து கேள்விகள் கேட்டுட்டாங்க பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர். நீங்க எதாவது சொல்றீங்கன்னா நான் என்டையரா முடிச்சிட்டேன். அதாவது ஃபண்டமெண்டலும் முடிச்சிட்டேன், குரூப் டில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸை முடிச்சிட்டேன். அதை வச்சு தான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஏன்னா சும்மா நான் ரேண்டமா வந்து நான் எதுவுமே பண்ணாமலாம் உங்களுக்கு சொல்லலை, எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றேன். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இது ப்ரீவியஸ் இயர்ல மொத்தம் பாருங்க 718 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இதோட ஃபண்டமெண்டல் வந்துன்னா டாபிக் வைஸ் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் இருக்கு. ஸோ டெஸ்ட்டுக்கானது என்னன்னா டாபிக் வைஸ் இருக்கு. குரூப் டில கேட்டது மட்டும்தான் கொடுத்ததுனால உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட்டட் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இது கான்செப்ட் ஓரியன்ட் ரைட்டா. ஸோ சயின்ஸ் வந்து கான்செப்ட் ஓரியன்ட். கான்செப்டை தாண்டி அவன் பெருசா கேட்க முடியாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஆசிட் பேஸ் சால்ட் இருக்குன்னா ஆசிட்குள்ள தான் கேட்டாகணும், பேஸ்க்குள்ள தான் கேட்டாகணும், சால்ட்டுக்குள்ள தான் கேட்டாகணும், ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் கேட்டாகணும். அதனாலதான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, இது வந்து என்ன கெமிஸ்ட்ரியோட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே வந்து நான் யூடியூப்லயும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆப்லயுமே கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட், இது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து பயாலஜி. ஸோ பயாலஜியோட ஸ்கூல் புக்ல இருக்க டாபிக் வந்து இந்த 11 டாபிக். ஸோ இந்த 11 டாபிக்ல எல்லாமே லேர்ன் பண்ணணுமா கிடையாது. இல்ல என்ன பண்ணிருப்பேன்னா செலக்டிவா தான் சொல்லியிருக்கேன். செல்லு கண்டிப்பா லேர்ன் பண்ணணும், பிசிக்கல் லேர்ன் பண்ணணும், கிளாசிபிகேஷன் ஆர்கானிசம் பெருசா தேவை கிடையாது. பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் சும்மா பேசிக்கா பார்த்து வச்சா போதும். ஹியூமன் பிசியாலஜியும் பேசிக்கா பார்த்து வச்சா போதும். ரீப்ரொடக்ஷன் மஸ்ட் லேர்ன் பண்ணணும். நியூட்ரிஷன் மஸ்ட், ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து மஸ்ட், ஜெனட்டிக் அண்ட் எவாலுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறைய இதுல வந்து என்னன்னா நீங்க ஸ்கூல் புக்லேயே பார்க்கும்போது வந்து ஒழுங்கா இருக்காது. பட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நான் டீச் பண்ணிருப்பேன். ஸோ இது வந்து நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணுங்க, இந்த டாபிக் வந்து பாத்துருங்க. ஸோ இந்த டாபிக் இருக்கா, இதுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜி பாருங்களேன். மொத்தம் 815. நீங்க ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் பயாலஜி கொடுக்கணும். அடுத்து வந்து என்னன்னா பிசிக்ஸ் கொடுங்க, அடுத்து வந்து என்ன கெமிஸ்ட்ரி கொடுங்க. ஆனா கம்மியான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது சீக்கிரமா நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொடுங்க. கெமிஸ்ட்ரி வந்து மொத்தமே 5ல இருந்து 6 டாபிக் தான் வரும். டக்குன்னு என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து முடிச்சிடலாம். ஆல் இன் ஒன்ல நீங்க பாத்துக்கலாம். அதுக்கான ஃபண்டமெண்டல் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு. ஸோ டெஸ்ட் வந்து டாபிக் வைஸ் இருக்கு. இதோட டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் ஒவ்வொன்றா சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது இது எல்லாமே நான் குரூப் டிக்காக எடுத்திருக்கேன் ரைட்டா. ஏன்னா இந்த டைம் எடுத்தது நீங்க பார்க்கலாம். குரூப் டி 2025ல கேட்ட கேள்வி வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த டைம் இல்லைன்னு வச்சுக்கலாம், அடுத்த டைம் வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது யூஸே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும்ல, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா 2027 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, 2026ல கேட்ட கொஸ்டினை வந்து நீங்க டெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த எக்ஸாமுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெடிகேட்டடா எடுக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து அடுத்த வருஷம் இருக்காது. நம்ம மறுபடியும் வந்து நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய சேனல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்டா வந்து என்னன்னா வீடியோஸ் எடுத்துருவாங்க. அந்த வீடியோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் மாதிரி போட்டு அதையே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பழைய கொஸ்டினா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், நான் ரொம்ப தெளிவா கொடுக்கறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இதோட எக்ஸ்பிளனேஷனுமே வந்து கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒர்த்தா இருக்கும். ஏன்னா எல்லாமே ப்ராப்பரா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்டும் புரியுற மாதிரி தான் என்ன பண்ணிருப்பேன்னா நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்க சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு 2 3 கிளாஸஸ் பார்க்கணும்னு நினைச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸே பாருங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க அந்த வீடியோட கமெண்ட்லேயே வந்து நீங்க சொல்லலாம். ரைட், இப்ப ஓகே, நான் எல்லாமே வந்து நான் பாக்குறேன் சார், இப்ப டைம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். குரூப் டில சயின்ஸ் டெஸ்டோட பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஆவது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம்ல, ஏன்னா நம்ம வீடியோ பார்க்க தான் டைம், சம்டைம்ஸ் வந்து டைம் இருக்காது. பிடிஎஃப்னா டக்கு டக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருவீங்களா. கொஸ்டின்ஸ்மே நான் டாபிக் வைஸ் கொடுக்கறனால உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டக்கு டக்குன்னு பார்த்தலாம். ஸோ அதனால சப்போஸ் வீடியோ பார்க்க முடியலன்னா பிடிஎஃப் ஆவது என்ன பண்ணிருங்கன்னா பாத்துருங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்
டாபிக் வைஸ் இருக்கு. டாபிக் வைஸ்ல செக்ரிகேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இன்னும் எனக்கு நிறைய கொஸ்டின் வேணும் சார். எனக்கு வந்து 2025 கேட்ட கொஸ்டின் ஓகே. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு சயின்ஸுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா 2022 கேட்ட வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் எடுத்திருக்கேன். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். ஸோ எல்லாமே என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ் சாரி கெமிஸ்ட்ரியோட இது இருக்கா, பயாலஜியோட இங்க இருக்கு, பிசிக்ஸோட இங்க இருக்கு. ஸோ பிசிக்ஸ் வந்து அதாவது என்னன்னா 2022 பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மொத்தம் 4 டாபிக் தான் கேட்டாங்க. 4 டாபிக் தான் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. பட் 2024 எல்லா டாபிக்குமே வந்து கை வச்சுட்டாங்க. இந்த வருஷம் அதாவது 2025ஓடது இப்ப நடக்க போகுது ரைட்டா, அதோடது என்னன்னா என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதனால எல்லா டாபிக் என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணிருங்க அப்படின்னு தான் சொல்றேன். ரைட். இப்ப இப்ப டெய்லி எப்படி வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்றது, அதாவது சயின்ஸுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணணும்னா மினிமம் 3 ஹவர்ஸ் வந்து நீங்க டெஃபினட்டா கொடுத்தாகணும். இப்போ முதல் 1 ஹவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் இல்ல ஆஃப்டர்நூன் எந்த டைம் நீங்க ரொம்ப வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல முதல் 1 ஹவர் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது நியூவான சயின்ஸ் கான்செப்ட், அதாவது பெண்டிங்கான டாபிக் ஏதாவது இருக்கும், அது என்னன்னா முக்கிய பாருங்க. இல்ல சுத்தமாவே நான் படிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லேர்ன் பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி டாபிக் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்து 1 ஹவர் என்ன பண்ணணும்னா நீங்க டாபிக் வைஸ் எதை நீங்க டெஸ்ட் போடலாம். இல்லையா, நீங்க வந்து டாபிக் வைஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கான வந்து பிடிஎஃப் இருந்தா சரி, அதை எடுத்து பாருங்க. அதை எடுத்து என்ன பண்ணா நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு வந்து நீங்க செக் பண்ணுங்க. அடுத்த 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா சில ஃபார்முலா, ஏன்னா பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபார்முலா இருக்கும், கெமிஸ்ட்ரியும் சில வந்து என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அண்ட் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அது ரொம்ப 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 ஒன் லைன்ல இருக்கிறது. யாரு கண்டுபிடிச்சா, அவரோட பேர் என்ன, செல்லை வந்து ஃபைன் பண்ணது யாரு, செல்லை டிஸ்கவர் பண்ணது, இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாமே ஃபேக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு வந்து நோட் பண்ணணும். அடுத்து 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைக்கு இருக்குன்னா நேத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரீகலெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வேலை என்ன பண்ணணும்னா டெய்லி 3 ஹவர்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அலோகேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஜஸ்ட் போயிட்டு உட்காந்து படி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ரைட்டா. என்ன படிக்கிறது எது படிக்கிறது சொல்லிட்டு அது யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனாலதான் ஆல்ரெடி நீங்க என்னன்னா இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி இந்த டைம்ல இதை நான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு அதுல ஓடிடும், அந்த டைம் போறதே தெரியாது. அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் 30 டேஸ் ரொம்ப ரொம்ப சாரி லாஸ்ட் 10 டேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வச்சுக்கணும். கடைசி 10 என்ன பண்ணாதீங்கன்னா புதுசா எதுவுமே லேர்ன் பண்ணாதீங்க. 70% நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், 30% வந்து என்ன பண்ணா ரிவிஷன் பண்ணணும். புதிய டாபிக் சத்தியமா என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம், பெருசா உங்களுக்கு யூஸே இருக்காது. ரிப்பீட்டடான ரயில்வேல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லாவே ரிப்பீட்டேஷன் வேல்யூ இருக்கு. ஏன்னா 2022 கேட்ட கொஸ்டின் எடுத்துட்டேன், 2024 கேட்ட கொஸ்டின் எடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு நல்லாவே தெரியுது, ரிப்பீட்டேஷன் வேல்யூ நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணிட்டு போங்க. அதுவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து இப்ப 25க்கு 25மே என்னால வந்து லாஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வந்து எடுக்க முடியும்னா கண்டிப்பா எடுக்க முடியும். ஆனா நீங்க பிளான் பண்ணணும், நீங்க எஃபர்ட் போட்டே ஆகணும். எஃபர்ட் போடாம எதுவுமே வராது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி, பயாலஜி டெஃபினட்டா ப்ரையாரிட்டி கொடுங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி கொடுங்க, அடுத்து பிசிக்ஸ். ஏன் இந்த ப்ரையாரிட்டி சொல்றேன்னா பிசிக்ஸ்ல வந்து சில ஃபார்முலா ஏதாவது கொஞ்சம் ட்ரிக் பண்ணி கேட்டானா நம்மளால வந்து என்னன்னா மேபி சிலி மிஸ்டேக் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஏதாவதுனா நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல கார்பனோட காம்பவுண்ட்ல மட்டும்தான் எங்கேயாவது மிஸ்டேக் ஆகும். மிச்ச டாபிக் கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பயாலஜி பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா 2024 வந்து பயாலஜில வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரே டாபிக் மட்டும் தான் டஃபா தெரியும், ஜெனடிக்ஸ். அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல என்ன அந்த லைட் டாபிக் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் வந்து தெளிவா லேர்ன் பண்ணிக்க. நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும், அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். ஸோ 25க்குமே 25 என்ன பண்ணலாம்னா எடுக்க முடியும். நியூ டாபிக் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நல்லா லேர்ன் பண்ணதை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்னை வந்து செக் பண்ணுங்க, எப்படி ரிப்பீட் பண்றான்னு தெரிஞ்சுக்க. அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இதன் மூலம் பண்ணும்போது என்னன்னா டெஃபினட்டா உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ சயின்ஸுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த 4-5 மாசமாவே 4 to 5 months வந்து நான் சயின்ஸுக்காக மட்டுமே டெடிகேட்டடா என்ன பண்ண நான் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அந்த டாபிக்கோட வந்துன்னா ஒவ்வொன்றா தனியா பிரிச்சு அதுக்கு தமிழாக்கம் எடுத்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ரெடி பண்ணி அதை டெஸ்டா கொடுத்து ரொம்ப நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். அதனால வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.